அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள். கடவுளின் தேசம் என்று அழைக்கப்படும் பரசுராம க்ஷேத்திரமான பண்டைய திருவிதாங்கூர் தற்போதைய கேரள மாநிலம். கடவுளின் தேசம் என்பதை மெய்ப்பிக்கும்படி அதை ஆண்ட ஆட்சியாளர் அரசை பத்மநாப சுவாமிக்கே அர்ப்பணித்து இறைவனின் ஒப்புதலுடன் மட்டுமே ஆட்சி செய்த சிறந்த பாரம்பரியம் மிக்க மன்னர், மிகப்பெரிய இசைமேதையாகவும் திகழ்ந்த ஸ்ரீ சுவாதி திருநாள்தான் இன்று நாம் பார்க்க இருக்கும் கம்போசர். 1813 ஏப்ரல் 16 வெள்ளிக்கிழமை சுவாதி நட்சத்திரத்தில் திருவிதாங்கூர் ராணி லக்ஷ்மிபாய்க்கும் சங்கனாச்சேரியைச் சேர்ந்த ராஜராஜவர்மா கோயில் தம்புரான் என்பவருக்கும் அரச குடும்பத்தில் மகனாக பிறந்தார். அவர் பிறப்பதற்கு முன்பே அவருக்கு மன்னர் பட்டம் வழங்கப்பட்டதால் அவர் கர்ப்பஸ்ரீமான் என்று அழைக்கப்பட்டார். உயர்குடி ஆட்சியாளர்களின் பாரம்பரியப்படி சுவாதி திருநாளும் சிறந்த கல்வி, ராஜநீதி எல்லாவற்றிலும் நல்ல தேர்ச்சி பெற்றார். மலையாளத்தை தவிர சம்ஸ்கிருதம் மற்றும் பல மொழிகளில் அவர் கல்வி பயின்றார். தமிழ், தெலுங்கு, கன்னடம், மராத்தி, இந்துஸ்தானி மற்றும் பாரசீகம் போன்ற பல மொழிகளையும் அவர் கற்றுக்கொண்டார். ஆங்கிலத்திலும் தேர்ச்சி பெற்றவராய் இருந்தார். 16 வயதில் அவர் திருவிதாங்கூரின் மன்னரானார். சுவாதி திருநாள் சிறுவயதிலிருந்தே இசையில் ஆழ்ந்த ஆர்வம் கொண்டிருந்தார். அவரது இசை திறமைகளை முதலில் வளர்த்தெடுத்தவர் முக்கிய அரசவை இசைக்கலைஞரான கரமணி சுப்பிரமணிய பாகவதர். தஞ்சை சுப்பாராவ் அவர்களின் இசை கோட்பாடுகளையும் சுவாதி திருநாள் நிறைய அறிந்து கொண்டார். இசையின் மீதான சுவாதி திருநாளின் ஆர்வம் ஏராளமான புகழ்பெற்ற இசைக்கலைஞர்களை அவரது அரசவைக்கு அழைத்து வந்தது. தியாகராஜரின் நேரடி சீடரான கண்ணைய பாகவதர், முத்துசுவாமி தீட்சிதரின் சீடர்கள் தஞ்சை நால்வர் குழு என்று அழைக்கப்படும் வடிவேலு, சின்னையா, பொன்னையா மற்றும் சிவானந்தம், இறையம்மன் தம்பி ஆகியோர் இவர்களில் குறிப்பிடத்தக்கவர்கள். மராட்டிய துறவி அனந்த பத்மநாப கோஸ்வாமி சுவாதி திருநாளுக்கு கர்நாடக மற்றும் இந்துஸ்தானி இசையின் நுணுக்கங்களையும் ஹரிகதை மரபையும் அறிமுகப்படுத்தினார். தியாகராஜருக்கு ஸ்ரீராமர் எப்படி இருந்தாரோ சுவாதி திருநாளுக்கும் ஸ்ரீ அனந்த பத்மநாப சுவாமி அப்படித்தான் இருந்தார். அவர் எல்லா இடங்களிலும் எல்லா வடிவங்களிலும் அவர் பத்மநாப சுவாமியை கண்டார். அவரது பாடல்களில் அவரது முத்திரை பத்மநாபா, சரசிஜனாபா என்றெல்லாம் இருக்கும். கர்நாடக மற்றும் ஹிந்துஸ்தானி அமைப்புகளில் 400க்கும் மேற்பட்ட பாடல்களை இயற்றிய பெருமைக்குரியவர். பக்தி மஞ்சரி, சயனுந்தர புரவர்ணன பிரபந்தம், பத்மநாப சதகம், அஜாமிளா குசேல உபாக்கியானம், உற்சவ வர்ணன பிரபந்தம் ஆகியவை அவரது பலவேறுபட்ட இலக்கிய படைப்புகளாகும். பல்வேறு மொழிகளில் வர்ணங்கள், ஸ்வரஜதிகள், கிருதிகள், கீர்த்தனைகள், ஜாவலிகள், பதங்கள் மற்றும் தில்லானாக்களை இயற்றியுள்ளார். அவரது நவராத்திரி கீர்த்தனைகள் மற்றும் நவரத்ன மாளிகை கீர்த்தனைகள் புகழ் பெற்றவை. மேலும் அவரது நவரத்ன மாலை 9 வகையான பக்தியை குறிக்கும் 9 பாடல்களை கொண்டுள்ளது. பல அழகான ராக மாளிகைகளை இயற்றியுள்ளார். முழு இராமாயணத்தையும் ஒரே பாடலில் தந்துள்ள இவரது பாவயாமி ரகுராமம் மிகவும் பிரசித்தி பெற்றது. சாவேரியில் இயற்றப்பட்ட அந்த பாடல் பின்னாளில் செம்மங்குடி ஸ்ரீனிவாச ஐயரால் ராகமாளிகையாக மாற்றப்பட்டது. சுவாதி திருநாளின் மற்றொரு முக்கிய அம்சம் அவர் செய்யும் எல்லாவற்றிலும் அவரது தீவிர ஈடுபாடும் அவரது மக்களுக்கான அர்ப்பணிப்பும் ஆகும். அவரது வாழ்க்கை குறுகியதாக இருந்தது. அவர் டிசம்பர் 25, 1846 அன்று 34 வயதில் இறைவனடி சேர்ந்தார். சுவாதி திருநாள் அவரது பாடல்கள் மற்றும் கிருதிகள் மூலம் எப்பொழுதும் நினைவு கூறப்படுவார். சுவாதி திருநாள் அவர்களின் கீர்த்தனைகளை திரு பாலகுமார் வாசுதேவன் அவர்களும் திருமதி லதா சுந்தர் அவர்களும் அருமையாக பாடியுள்ளனர். கேட்டு மகிழ்வோம். श्रीश पद्मनाभ पाहि देव देव मां, जय जय 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 श्रीश पद्मनाभ पाहि देव देव मां. आगमसार परमहंस विहार, आगमसार परमहंस विहार,
आगमसार परमहंसविहार आगमसार परमहंसविहार आगमसार परमहंसविहार भोगिराज भोगशयन भुवन मोहन भोगिराज भोगशयन भुवन मोहन जय जय श्रीश पद्मनाभ पाहि देवदेव मां जय जय श्रीश पद्मनाभ पाहि देवदेव मां केशिसूदन भवभय क्लेशनाशना केशिसूदन भवभय क्लेशनाशना केशकलित पिञ्च वरद केशवागरे केशकलित पिञ्च वरद केशवागरे जय जय श्रीश पद्मनाभ पाहि देवदेव मां जय जय श्रीश पद्मनाभ पाहि देवदेव मां वारणताप विहत वामन रूप 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 सारसासनादिवन्त्य सारसनेत्र सारसासनादिवन्त्य सारसनेत्र जय जय श्रीश पद्मनाभ पाहि देवदेव मां जय जय श्रीश पद्मनाभ पाहि देवदेव मां दीनपालन मनसि जनक चित्कना दीनपालन मनसि जनक चित्कना श्यानन्दूरपुरनिलय संसारमोचन श्यानन्दूरपुरनिलय संसारमोचन जय जय श्रीश पद्मनाभ पाहि देवदेव मां जय जय श्रीश पद्मनाभ पाहि देवदेव मां पाहि देवदेव मां पाहि देवदेव मां भज भज मानस हरिमनवरदं भज भज मानस हरिमनवरदं भक्तपरायणम् अतिशुभचरितं भक्तपरायणम् अतिशुभचरितं भक्तपरायणम् अतिशुभचरितं भज भज मानस हरिमनवरदं भक्तपरायणम् अतिशुभचरितं भज भज मानस हरिमनवरदम् शोकसनकादि मुनीश्वरविनुतं शोकसनकादि मुनीश्वरविनुतं शोकसनकादि मुनीश्वरविनुतं जगति समस्त चराचरविततं जगति समस्त चराचरविततं जगति समस्त चराचरविततं भज भज मानस
हरिमनवरतं भक्तपरायणम् अतिशुभचरितं भज भज मानस हरिमनवरतम् जहितनदार सुतादि सुरागं जहितनदार सुतादि सुरागं जहितनदार सुतादि सुरागं स्वप्नसमेषु हि ममतारचितं जहितनदार सुतादि सुरागं स्वप्नसमेषु हि ममतारचितं पङ्कजनाभम् अनन्तपुरेशं पङ्कजनाभम् अनन्तपुरेशं पन्नग परिवृड वञ्चविलसितं पन्नग परिवृड वञ्चविलसितं भज भज मानस हरिमनवरतं भक्तपरायणम् अतिशुभचरितं भज भज मानस हरिमनवरतं हरिमनवरतं हरिमनवरतम्